ஹாய் மேக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் 16ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். முக்கியமான நேஷனல், இன்டர்நேஷனல், சயின்ஸ், எக்கனாமி, ஸ்போர்ட்ஸ், அப்புறம் அவார்டு, தமிழ்நாடோட அப்டேட்ஸ் இது எல்லாத்தையுமே சிம்பிளா பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங் ப்ரிப்பரேஷன் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம்ஸ்க்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் டேக் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். First, infrastructure development. 13th BRICS Urbanization Forum concludes with a ministerial declaration. இந்தியாவில் நியூ டெல்லியில நடந்த 13th பிரிக்ஸ் அர்பனைசேஷன் ஃபோரம் நடந்திருக்கு. அர்பன் சிட்டியோட டெவலப்மெண்ட் பத்தி முக்கியமான டிஸ்கஷன்ஸ் இங்க இருக்கும். இந்த இயரோட தீம் என்னன்னா சிட்டிஸ் ஃபார் பீப்புள், அதாவது மக்களுக்கு சூட்டபிளான சிட்டிஸ் கிரியேட் பண்றதுன்னு அர்த்தம். ஃபோரமோட முடிவுல ஒரு மினிஸ்ட்ரியல் டிக்ளரேஷன் அடாப்ட் பண்ணுவாங்க. இதுல அர்பன் சிட்டியோட டெவலப்மெண்ட் இப்போ இருக்கிறது, அதுக்கப்புறம் ஃபியூச்சர் சிட்டியோட பிளானிங், அதை எப்படி இனிஷியேட் பண்றது, என்ன மாதிரி கான்செப்ட், இது எல்லாத்தையுமே அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இன்னும் பிரிக்ஸ்ல அர்பன் ரிசர்ச் நெட்வொர்க் கிரியேட் பண்ண ப்ரொபோசலும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. பிரிக்ஸ் கண்ட்ரியில சேர்ந்து இந்த சேலஞ்சஸ்க்கு காமன் சொல்யூஷன் கண்டுபிடிக்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிரிக்ஸ்ல இருக்க மெம்பர்ஸ் வந்துட்டு பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கீழே வந்துட்டு இந்த டிக்ளரேஷன் நடந்துச்சு. எங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில இருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லி. அடுத்ததா NIUA செலிப்ரேட் 50 இயர்ஸ் ஆஃப் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். NIUA அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ், அதாவது NIUA, அதுதான் NIUAன்னு சொல்றாங்க. இதோட 50 இயர்ஸ் மைல் ஸ்டோனை வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதனால செலிப்ரேட் பண்றாங்க. ரீசிலியன்ட் அர்பன் இந்தியா அட் 2047 ஒரு விஷன் தீம் வந்துட்டு இந்த ஈவெண்ட்ல நடந்திருக்கு. இந்த தீம் எல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. எப்போ நடந்துச்சு, அதோட தீம் பேர் என்ன, அந்த மாதிரி கேட்பாங்க. ஃபியூச்சர் இந்தியாவில் இருக்க சிட்டிஸ் வந்துட்டு எப்படி ஸ்ட்ராங்கரா, ஸ்மார்ட்டரா இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு இது வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுது. நேஷனல் அர்பன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணது ஒரு முக்கியமான ஹைலைட். இது வந்துட்டு அர்பன் சிட்டியோட இம்ப்ரூவ்மெண்ட்காக அஃபிஷியல்ஸ் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஃபியூச்சர் சிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ரோல் கொடுக்குது. ஆர்கனைசேஷன் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ் இது ஸ்டார்ட் பண்ணது 1976ல, ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில இருக்கு. அடுத்ததா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். பிரைம் மினிஸ்டர் மீட்ஸ் மார்க் கார்னி அட் G7 சப்மிட் சமயத்துல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, அதுக்கப்புறம் கனடா பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி சந்திச்சாங்க. இந்த மீட்டிங்ல 2 நாடுகளுக்கு இடையான பைலேட்ரல் கோஆபரேஷன் ஸ்ட்ரென்தன் பண்ண டிஸ்கஷன் நடந்திருக்கு. ட்ரேடு, டெக்னாலஜி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸை பத்தி பேசியிருக்காங்க. இப்படி மீட்டிங் நடக்கிறதால ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகும். ஃபியூச்சர்ல கொலாபரேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் நம்மளோட சிட்டி க்ரோத் எல்லாமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுது இது. அவ்வளவுதான். கண்ட்ரி எங்கன்னா கனடால, அதோட கேபிட்டல் உட்டாவா, அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி, கரன்சி கனடியன் டாலர். அடுத்ததா இந்தியா அண்ட் ஜப்பான் அடாப்ட் ரூல் ஃபார் ஜாயிண்ட் கிரெடிட்டிங் மெக்கானிசம் அண்டர் பாரிஸ் அக்ரிமெண்ட். இந்தியா அதுக்கப்புறம் ஜப்பான் சேர்ந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் ஆர்டிகல் 6.2க்கு கீழே ஒரு ஜாயிண்ட் மெக்கானிசம் இம்ப்ளிமெண்டேஷன் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதாவது அடாப்ட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளா சொன்னா கார்பன் எமிஷனை கார்பன் எமிஷனை டிக்ரீஸ் பண்றதுக்கான ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு இது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. ஒரு கண்ட்ரி வந்துட்டு எமிஷனை கம்மி பண்ணாலே அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதோட பெனிஃபிட்டை பார்ட்னர் கண்ட்ரிஸும் ஷேர் பண்ணிக்கலாம். கிளைமேட் சேஞ்சஸ்ல இருக்கிற சேலஞ்சஸை வந்துட்டு டேக்கிள் பண்றதுக்கும் இந்த இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு ரெனியூவல் எனர்ஜி, அதுக்கப்புறம் கிரீன் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸை வந்துட்டு என்கரேஜ் பண்றதுக்காக பண்ணியிருக்காங்க. எங்க நடந்தது? ஜப்பான்ல நடந்துச்சு. கேபிட்டல் டோக்கியோ, பிரைம் மினிஸ்டர் சிஜேரு இஷிபா, அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்தியா AA சப்மிஷன் சப்போர்ட்டட் அவதார் AA லான்ச்சஸ் இண்டிஜினஸ் AI வீடியோ மாடல் பாரியா. இந்தியா AI மிஷன் சப்போர்ட்டோட
அவதார் ஏஐ வாரியான ஒரு ஏஐ வீடியோ மாடல் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. யூசர் ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் குடுத்தா, அத பேஸ் பண்ணி வீடியோ ஜெனரேட் பண்ணும் அந்த ஏஐ மாடல். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியன் கான்டெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்தியன் டேட்டா செட்ஸ பேஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஏஐக்கு. அதனால இந்தியன் கல்ச்சர், லாங்குவேஜ், சிச்சுவேஷன் அத வந்துட்டு ஏஐ வந்துட்டு பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்தியாவோட ஏஐ எக்கோசிஸ்டம், அதுக்கப்புறம் இந்தியாவோட ஏஐ ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இந்த டெவலப்மெண்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியமான அடிக்கலா இருக்கு. இது வந்துட்டு எந்த மினிஸ்ட்ரி கீழ வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இனிஷியேட்டிவ் நேம் என்னன்னா, இந்தியா ஏஐ மிஷன், ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி. அடுத்து DRDO successfully conducts 3 consecutive ballistic missile defense test. DRDO 3 கன்சிக்யூட்டிவா அடுத்தடுத்து மிஷல் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒடிசாவோட சந்திப்பூர்ல நடந்த இந்த டெஸ்ட் வந்துட்டு லாங் ரேஞ்ச் அதுக்கப்புறம் மீடியம் ரேஞ்சில் இருக்க மிசைல் இன்டர் கன்செப்ஷன் கேப்பபிலிட்டிஸ் கொடுத்துருக்கு. இது வந்துட்டு இது ரிலேட்டட் நியூஸ் நம்ம நேத்து வீடியோலையும் பார்த்தோம். நேத்து வீடியோ பார்த்தவங்களுக்கு இது ஃபெமிலியரா இருக்கும். எனிமே வந்துட்டு மிசைல் அட்டாக் பண்ணா அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம், அதை வந்துட்டு ஏர்ல இன்டர்செப்ட் பண்ணிட்டு எப்படி டிஸ்ட்ராய் பண்ண இந்த சிஸ்டம் வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படின்றது தான் அந்த டெஸ்ட். இது வந்துட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. இந்த டெஸ்டிங் மூலியமா நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போறோம் அப்படின்றது வந்துட்டு ப்ரூஃப் ஆகுது. ஆர்கனைசேஷன் DRDO ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. இப்போ கரண்டா இருக்க சேர்மன் சமீர் வி கமத். அடுத்த எக்கனாமி அண்ட் பேங்கிங். RBI imposes restrictions on Mogavira Cooperative Bank. RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு மோகவீரா கோஆபரேட்டிவ் பேங்க் மேல 6 month ரெஸ்ட்ரிக்ஷனா கொடுத்திருக்காங்க. டெபாசிட்டர் மேக்சிமம் 1 lakh rupees வரதான் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்ற லிமிட்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. புது டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா டெபாசிட்டருக்கு DICGC இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் மூலயமா 5 lakhs rupees வர சேஃப்டி இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றது பேங்க் ஃபினான்ஷியல் ஹெல்த்தை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கும் கஸ்டமரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். ரெகுலேட்டர் பேங்க் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, RBIயோட கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா இதோட லிமிட் வந்துட்டு 5 lakhs சொல்லியிருக்காங்க அந்த இன்சூரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு. அடுத்ததா அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ். சுதர்சன் பட்நாயக் wins Russia Grand Sand Master Cup 2026. ஒடிசாவை சேர்ந்த ஃபேமஸ் சாண்ட் ஆர்டிஸ்ட் சுதர்சன் பட்நாயக் ரஷ்யால நடந்த கிராண்ட் சாண்ட் மாஸ்டர் வேர்ல்ட் கப்ல அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த வருஷம் 26ல நடந்தது அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த அவார்டை ரிசீவ் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் அவர் தான். கிளைமேட் சேஞ்ச் அவேர்னஸை ஃபோக்கஸ் பண்ணி சாண்ட் ஸ்கல்ப்சர் வந்துட்டு இதுல சப்மிட் பண்ணியிருக்காரு. சாண்ட் ஆர்ட் மூலியமா சோஷியல் இஷ்யூஸை கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்றத வந்துட்டு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பத்மஸ்ரீ அவார்ட் வந்துட்டு வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ அவார்ட்ல இருந்திருக்காரு. ஆனா இந்தியாவோட ஆர்டிஸ்ட் டேலண்ட்டை குளோபல் ஸ்டேஜ்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. ஆர்டிஸ்ட் பேர் வந்துட்டு சுதர்சன் பட்நாயக், ஒரிசா ஸ்டேட்டை சேர்ந்தவர். அவரோட ஹோம் டவுன் வந்துட்டு பூரி. பத்மஸ்ரீ அவார்ட் வந்துட்டு 2014. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் நியூஸ். பார்சலோனா கட்டாலுனியா கிராண்ட் பிரிக்ஸ் 2026. லூயிஸ் ஹாமில்டன் claims first Ferrari victory. Formula 1 legend லூயிஸ் ஹாமில்டன் பார்சிலோனா கட்டாலுனியா கிராண்ட் பிரிக்ஸ் 2026ல ஃபெராரி டீமோட ஃபர்ஸ்ட் விக்டோரியை வந்துட்டு செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. ஃபெராரி டீமுக்கு ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் கிடைச்ச முதல் வெற்றின்னு சொல்றாங்க. அதனால இந்த அச்சீவ்மெண்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல். நடந்தது கண்ட்ரி ஸ்பெயின்ல, கேபிட்டல் மேட்ரிட், கரன்சி யூரோ. அடுத்ததா ஆர்பிட்ரரி நியூஸ். ரீஓன்ட் மேன் ஃபோக் சிங்கர் கௌரி தேவி பாசசபை. ராஜஸ்தானை சேர்ந்தவங்க இவங்க 98 வயசுல, இப்போ வந்து 98 வயசு அவங்களுக்கு, அவங்க இறந்துட்டாங்க. இது வந்துட்டு ஃபேமஸான கேசரியா பாலம் அப்படின்ற ஃபோக் ட்ரெடிஷனுக்கு அவங்க வந்து ரொம்ப பேர் பெற்றவங்க. சங்கீத் நாயக் அகாடமி அவார்ட் வந்துட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. கல்ச்சுரல் ப்ரிசர்வேஷன், இந்த கல்ச்சர் வந்துட்டு மறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்ததுல அவங்க வந்துட்டு ஒரு முக்கியமான ஆளு. அவங்களோட ஸ்டேட் வந்துட்டு ராஜஸ்தான், அதோட கேபிட்டல் ஜெய்ப்பூர். அவங்க எது சேர்ந்தவங்கன்னா மேன் மியூசிக்கை சேர்ந்தவங்க.
அடுத்ததா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். வேர்ல்டு பிளட் டோனர்ஸ் டே 2026 வந்துட்டு ஜூன் 14ல நம்ம வந்துட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த இயரோட தீம் என்னன்னா ஒன் ட்ராப் ஃபார் ஹியூமனிட்டி, கிவ் பிளட் சேவ் பிளட். அதுதான் வந்துட்டு இந்த இயரோட தீம். வாலண்டரியா பிளட் டொனேஷன் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இதை நான் ரெகுலரான டோனர்னால சொல்றேன். அதே மாதிரியே ஏதாவது ஒரு ஈஸியான பிளட் A பாசிட்டிவ் B பாசிட்டிவ் அப்படின்ற பிளட் யாருக்காவது வேணும்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபேமிலி கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஏன்னா டக்குன்னு A பாசிட்டிவ் பிளட் 2 யூனிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு நிறைய நியூஸ் வரும். ஆனா அது 2 யூனிட் வந்துட்டு ஒன்னா அவங்க ஹஸ்பண்ட் கொடுக்கலாம், அவங்க பிள்ளைங்க கொடுக்கலாம். ஆனா அவங்க எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணாம வெளியே இருக்கவங்கள்ட்ட கேட்கறாங்க. அது இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. நானே பர்சனலா பிளட் யாருக்காவது வேணும்னா ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலி சர்க்கிள்ல ட்ரை பண்ணுங்க, அவங்களே கண்டிப்பா கொடுப்பாங்க. முன்னாடி வந்து கொடுக்கணும் அப்படின்ற நினைப்பு எல்லாத்துக்குமே இருக்கணும். பிளட் டோனர் டே வந்துட்டு யாருக்காக அப்படின்னா பிளட் குரூப்பை டிஸ்கவர் பண்ண கார்ல் லான்ஸ்டீனர் அவரை வந்துட்டு ஹானர் பண்றதுக்காக இது பண்றாங்க. ஹெல்த் கேர் சிஸ்டம்க்கு பிளட் டோனர்ஸோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமா இருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு ஜெனீவா சுவிட்சர்லாந்துல இருக்கு. நேத்தும் ஏதோ ஒரு ஜெனீவால பார்த்தோம்ல, உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஜூன் 15ல வேர்ல்ட் எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே அப்சர்வ் பண்றாங்க. இந்த இயரோட தீம் என்னன்னா பியாண்ட் அவேர்னஸ் மேக்கிங் எல்டர் அபியூஸ் ப்ரிவென்ஷன் ஒர்க். எல்டர்லி நமக்கு வயசுக்கு மூத்தவங்களோட ரைட்ஸ், டிக்னிட்டி, இது அதுக்கப்புறம் சேஃப்டி இது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு இந்த டேவோட அப்ஜெக்டிவ். இப்போ வந்துட்டு பாப்புலேஷன்ல அதிகமா வந்துட்டு சீனியர்ஸும் இருந்துட்டே இருக்காங்க. அவங்களோட வெல்ஃபேருக்கு சொசைட்டி அதிகமா கவனம் செலுத்துறாங்க அப்படின்றத வந்துட்டு இது அப்சர்வ் பண்ணுது. யூஎனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க்கு, WHO ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு ஜெனீவா. அடுத்ததா தமிழ்நாடு ஸ்பெஷல். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு சின்ன விவசாயிகளுக்கு அவங்களோட பயிர் கடனுக்கு 75,000 வரை இருக்கிற பயிர்க்கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர்ல இருக்கிறவங்களோட பினான்சியல் சுமைகளை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. ஃபார்மர்ஸ் வந்துட்டு கடன் பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்காக இந்த வந்துட்டு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. கிராமங்கள்ல இருக்க எக்கனாமியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் இது ரொம்ப முக்கியமான பங்கா இருக்கு. ஸ்டேட் தமிழ்நாடு, கேபிட்டல் சென்னை, கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், சீஃப் மினிஸ்டர் C. Joseph Vijay. Chief Minister's Green Fellowship Program launches Climate Change Diploma. அண்ணா யூனிவர்சிட்டியில Chief Minister's Green Fellowship Programக்கு கீழே Climate Change Diploma லான்ச் பண்ணியிருக்காங்க. கிளைமேட் சேஞ்ச் பத்தியும் என்வரான்மெண்டல் கவர்னன்ஸ் பத்தி மாதிரி டாபிக்ஸை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ப்ரொஃபஷனலா கொண்டு போகணும், ப்ரொஃபஷனலான அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு இந்த கோர்ஸ் வந்துட்டு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நம்புறாங்க. கிரீன் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவை சப்போர்ட் பண்ண அஃபிஷியல் கரிக்குலமா ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு இதுல. அதுக்கப்புறம் ஃபியூச்சர் என்வரான்மெண்டல் சேலஞ்சஸ் தான் ஹேண்டில் பண்ண ரொம்ப ஸ்கில்லான மக்கள் வந்துட்டு நமக்கு தேவை அப்படின்றத வந்துட்டு இது வந்துட்டு காட்டுது. ஓகேவா? அடுத்து அவ்வளவுதான். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அர்பன் டெவலப்மெண்ட், இன்டர்நேஷனல் சேலஞ்ச், அதுக்கப்புறம் AI இனோவேஷன், டிஃபென்ஸ் டெக்னாலஜி, பேங்கிங் ரெகுலேஷன்ஸ், அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய பார்த்தோம். முக்கியமா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற முக்கியமான அப்டேட்ஸும் பார்த்தோம். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த ஃபேக்டை ரெகுலரா ரிவைஸ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன்ல நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க. கண்டினியூவா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. மறுபடியும் அடுத்த வீடியோ நாளைக்கு வரும். பாய்.